இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ஏன் சந்தேகப்பட்டாய்? மத்தேயு 14 அதிகாரம் 31 வசனம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இது பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வியாகும். இதே கேள்வியை ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கேட்டால், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். சந்தேகம் என்பது நிச்சயமற்ற தன்மை, உறுதியற்ற தன்மை, நம்பிக்கையை இழந்த நிலையை குறிக்கும். விசுவாசம் என்பது உறுதியான ஸ்திரத்தன்மையை குறிக்கின்றது. விசுவாசத்திற்கு ரிவர்ஸ் கியர் சந்தேகம் என்று சொல்லலாம். நம்முடைய விசுவாசம் குறைய குறைய சந்தேகம் நம்மிலே மேலோங்கி நிற்கும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும் உலகத்திலேயே வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முன் செல்ல வைப்பது விசுவாசம்தான். நம்மை பின் செல்ல வைப்பது சந்தேகமாகும். கங்காரு விலங்கினம் ஏறக்குறைய ஒரே தாண்டுதலில் 56 கிலோமீட்டர் வேகத்திலே 13 மீட்டர்கள் தூரம் தாண்டும். நன்றாக நீந்தும். ஆனால் அதற்கு பின்னிட்டு செல்ல முடியாது. பறவை இனத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பறவை ஈமு பறவையாகும். ஏறக்குறைய 45 கிலோகிராம் எடை கொண்டதாக இருந்தாலும் அதற்கு வேகமாக ஓட முடியும். ஆனால் பின்னால் நடக்க முடியாது. ஆதலால் ஆஸ்திரேலியா தேசத்தின் சின்னத்திலே ஒரு பக்கம் இந்த கங்காரு, மறுபக்கம் ஈமு பறவை அந்த ஷீல்டை பிடித்த மாதிரி இருக்கும். தேசம் முன்னோக்கி செல்ல வேண்டும், பின்னிட்டு செல்லக்கூடாது என்ற அடையாளத்திற்காக இந்த கங்காருவையும் ஈமு பறவையையும் அந்த ஷீல்டை பிடிப்பது போல வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டு ஜனங்களை ஊக்குவிப்பதற்காக இப்படி சின்னங்களை வைத்திருக்கும் போது, பரலோகத்திற்கு நேராக தினமும் விசுவாச அடி எடுத்து வைக்கிற நாமும் சந்தேகப்பட்டு பின்னிட்டு செல்லாமல் இருப்போம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து ஸ்திரீகள், பிள்ளைகள் தவிர ஏறக்குறைய 5000 புருஷர்கள் வரை சாப்பிட்டார்கள். ஏறக்குறைய 15,000 20,000 பேர் மொத்த மக்கள் இருந்திருப்பார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுள்ளார்கள். சீஷர்கள் இயேசுவை விசுவாசிக்க கற்றுக்கொண்டார்கள். பின் இயேசு சீஷர்களை படகிலே அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். இயேசு தனித்து போய் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். அற்புதம் செய்த பின்னும் ஜெபத்திற்கு இயேசு முக்கியத்துவம் கொடுத்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலை உண்டது. இயேசு 4ஆம் ஜாமத்திலே ஏறக்குறைய அதிகாலை 3 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அவர்கள் எதிர்காற்றினால் படகை செலுத்துவதிலே சிரமப்பட்டுகிறதை இயேசு கண்டு அவர்களிடத்திற்கு கடலின் மேல் நடந்து வந்தார். சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள். உடனே இயேசு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதற்கு கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். அவர்கள் படகிலே ஏறினவுடன் காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கும் வரை பேதுரு கடலின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருக்கிறதை பார்த்ததும் பயம் வந்தது. அமிழத் துவங்கினான். ஆண்டவரே, ரட்சியும் என்று கூப்பிட்ட போது இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து இந்த கேள்வியை கேட்டார், ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. பேதுரு காற்றினால் அமிழ்ந்து போகவில்லை. அவனுக்குள் இருந்த விசுவாசம் குறைந்து சந்தேக நிலையை அடையும் போதுதான் அமிழத் துவங்கினான். அற்ப விசுவாசியே என்று இயேசு கூறினது சிறிதளவு விசுவாசம் என்பதை குறிக்கின்றது. விசுவாசமும் சந்தேகமும் சேர்ந்து கிரியை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தோடு முன் செல்வோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படாமல் நாம் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். சீஷர்கள் இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவரை பணிந்து கொண்டது போல நாமும்
விசுவாசத்துடன் இருக்கும் போதுதான் இயேசுவை துதிக்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கீங்கப்பா. ஆனாலும் கூட நாங்கள் விசுவாசத்திலே குறைவுபட்டு சந்தேகத்தோடு இருக்கிற நிலையை எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பேதுருவை போல ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களை கரம் பிடித்து எங்களை மீண்டும் ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில தூக்கி நிறுத்த உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிப்பதற்கு எங்களுக்கு விசுவாசத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.